வீரத்துறவி விவேகானந்தர். சமாதான பிரியன். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். வேறு எந்த சக்தியாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருமுறை நீ அவற்றை இயங்கச் செய்து விட்டால் அதனால் வரும் விளைவையும் நீ ஏற்றே ஆக வேண்டும். இதை நீ நினைவில் வைத்து கொண்டால் தீய செயல்களை செய்வதிலிருந்து அது உன்னை தடுத்து நிறுத்தும். இப்படி பிற்காலத்தில் சொன்ன நரேந்திரன் வாலிபத்தில் சமாதான பிரியராக இருந்தார். கொல்கத்தா நீதிமன்ற வழக்கறிஞர் மகன் நரேந்திரனால் வசதியான குடும்பத்து பிள்ளை என்பதால் உயர்தர பள்ளிக்கூடத்துக்கு கல்வி கற்க அனுப்பப்பட்டார். அந்த பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லோரையும் விட நரேன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார். கல்வி கற்பதில் ஆர்வமும் ஆசிரியர் கேள்விகளுக்கு பதில் சொல்வதில் சபையில் முந்தி இருந்தான். பள்ளி ஆசிரியர்களும் சக மாணவர்களுக்கும் நரேன் பிரியமானவனாக இருந்தான். அவன் யாரிடமும் கடிந்து பேசுவது, சண்டை போடுவதும் இல்லை. எல்லோரிடம் அன்பாக படித்தான். நாற்காலியின் மீது சிறிது நேரமாவது சாந்தமாக உட்கார்ந்து இருப்பது அவனால் இயலாத காரியம். பாதி நேரம் அமர்ந்திருப்பது, பாதி நேரம் நாற்காலியின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதும் நரேனின் வழக்கம். வாலிபால், டென்னிஸ், கிரிக்கெட், கபடி, கில்லி தாண்டல் இப்படி எந்த விளையாட்டு ஆனாலும் பரபரப்பாக அதிக அக்கிரத்துடன் விளையாடுவார். இப்படி விளையாடுவதில் சட்டை வேட்டியை அழுக்காக்கிக் கொள்வதும் கிழித்து கொள்வதும் உண்டு. அங்கு அவனது வேகத்தையும் துணிவையும் கண்டு எதற்கும் அஞ்சா பிசாசு என்று அவன் தோழர் சொல்வதுண்டு. ஆனால் நரேந்திரன் வீண் சண்டைக்கு, வம்பு சண்டைக்கு போனதில்லை. பள்ளி பசங்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வது, வாய்ச்சண்டை என்ற பெயரில் கெட்ட தீய வார்த்தைகளை பேசுவது, திட்டிக் கொள்வது நரேனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவனும் தீய வார்த்தைகளை மறந்து பேசியதில்லை. சில சமயங்களில் வகுப்பில் மாணவர்களிடையே சண்டை சச்சரவு விழுந்து கைகலப்பு வரை சென்றுவிடும். அதுபோன்ற தருணங்களில் சண்டை போடுகிறவர்களின் நடுவில் நுழைந்து இருவரையும் விலக்கிவிட்டு சமாதானப்படுத்திவிடும். அவர்களிடையே மறுபடியும் நட்பு ஏற்பட வழி செய்து விடுவார்கள். தன் சக மாணவன் அல்லது தோழன் ஆபத்தில் சிக்கிக்கொண்டான். அதற்காக தன் உயிரையும் கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று உயரிய எண்ணம் கொண்டவன் நரேன்.